இன்னைக்கு ஒரு குட்டி ட்ராவல் vlog தான் பார்க்க போறோம். இந்த வீக்கெண்டுக்கு நாங்க வந்து ஆல்பர்டாலேருந்து வேன்கூவருக்கு ஒரு 3 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அத பத்தி தான் பார்க்க போறோம். எங்களோட ஃப்ளைட் வந்து மார்னிங் 6:10க்கு இருந்துச்சு. நாங்க வந்து வீட்லருந்து ஒரு 4:30க்குலாம் கிளம்பிட்டோம். சீக்கிரமா போயிட்டோம்னா செக்யூரிட்டி செக்லாம் கிளியர் பண்ணிட்டு சீக்கிரமா கேட்டுக்கு போயிடலாம் அப்படி தான். எப்போதுமே ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஏர்லியா போனா ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏர்லி மார்னிங்னால ஏர்போர்ட்டே ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த டிக்கெட்ட வந்து நாங்க வெஸ்ட்ஜெட்ல தான் புக் பண்ணியிருந்தோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா $200 ஆச்சு ஒருத்தருக்கு போயிட்டு வரதுக்கு. டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா வந்து பேக்கேஜ்க்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்து காசு பே பண்ற மாரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயா வந்து ஒரு பேக் மட்டும் தான் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து அவங்க குடுத்த மெஷர்மென்ட்ல தான் அந்த பேக் இருக்கணும். இல்லன்னா அதுக்கு பே பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 23 கேஜிஸ்க்கு வந்து நாங்க $100 பே பண்ணிக்கிட்டோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, உங்க வீட்ல வந்து பேபி இல்ல டாட்லர் இருந்தாங்கன்னா, நீங்க செக்யூரிட்டி செக்ல வந்து கியூல வெயிட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ப்ரையாரிட்டி குடுப்பாங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ணாமலே சீக்கிரமா அந்த செக்யூரிட்டி செக்லாம் கிளியர் பண்ணிட்டு போலாம். அண்ட் மோரோவர் வந்து பேபிஸ் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து லிக்விட் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது மில்க் பவுடர் இல்ல ஹாட் வாட்டர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஸ்ட்ராலரும் நீங்க ஃப்ரீயா இதுல எடுத்துட்டு போலாம். ஸோ எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு நாங்க வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஃப்ளைட்னாலயே என்னன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ளைட் சீட்ஸ் வந்து எம்ப்டியா தான் இருந்தது. பேபிக்கு கூட ஃப்ரீயா எங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சது. இது வந்து குட்டி கேரியரா தான் இருக்கும். ஸோ மொத்தமாவே ஒரு ரோல வந்து 6 சீட்ஸ் தான் இருக்கும். மார்னிங்னால பயங்கர ஸ்னோ. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளைட்டே வந்து அவங்க கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி தான் வந்து ஃப்ளையே பண்ணோம். இது வந்து லோக்கல் ஃப்ளைட்னால ஃபுட் எதுவுமே கிடையாது. பட் வந்து ஏதாச்சும் ட்ரிங்க் அண்ட் வந்து ஸ்நாக் குடுப்பாங்க. ஸோ வெஸ்ட்ஜெட்ல வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து எனி கைண்ட் ஆஃப் ஜூஸ் இல்ல காஃபி, டீ அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. அது ஆப்ஷனல் தான். நம்ம வேணா வாங்கிக்கலாம். அண்ட் ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு நட்ஸ் ஆர் குக்கி வாங்கிக்கலாம் நாங்க. ஸோ நான் குக்கியும், காஃபியும் வாங்கிக்கிட்டேன். ஆல்பர்ட்டா பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ரொம்ப குளிரா தான் இருக்கும். அண்ட் ஸ்னோ எப்பவும் பெஞ்சுட்டே இருக்கும். அதே நேரத்தில பிசி வந்து சூப்பர் வெதரா இருக்கும். ஸோ ஒரு வெதர் சேஞ்சுக்காக தான் நாங்க மெயினாவே அங்க போனோம். அண்ட் மோரோவர் வந்து ஸ்ப்ரிங் அங்க ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் வந்து இந்த ஆல்பர்ட்டா டூ பிரிட்டிஷ் கொலம்பியாக்கு போற வழி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கெனடியன் மவுண்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓவராலா வியூ வந்து சூப்பராவே இருந்துச்சு. அண்ட் லேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் வெதருமே அவ்வளோ டிஃப்ரென்ஸா இருந்தது. வான்கூவர் வந்து ரொம்பவே பிரிட்டியா இருந்தது.